Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Stop loss strictly யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலனா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறவங்கள ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ டுடே லாஜிக் பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஒரு 2 டேஸாக அப்டேட் பண்ணல. ஏன் அப்படின்னா லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அட்லீஸ்ட் ஒரு 300 லைக்ஸ் அபோவ் இருந்ததுன்னா நம்ம கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஆனால் அதாவது நம்ம வீடியோ எத்தனை பேர் எதிர்பார்க்குறாங்க, மேக்ஸிமம் சப்ஸ்கிரைபர்ஸ் எதிர்பார்க்குறாங்களா, இல்லை யாராச்சும் ஒரு சிலர் தான் பிடிச்சிருக்கு, மிச்ச பேருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருந்தால் நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னால் அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைங்களா. சும்மா ஏதோ கடமைக்குன்னு ஒரு வீடியோ போடுறது வேறு, நம்ம சொல்கிற விஷயத்தை ஒருத்தங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நம்ம வீடியோ அப்படின்றது வேறு இல்லைங்களா. ஸோ நான் தான் லைக்ஸ் மேக்ஸிமம் எதிர்பார்க்குறேன். ஸோ லைக்ஸ் இதே மாதிரி கண்டினியூவாக 300 லைக்ஸ் மேலே அதிகமாக இருந்தால் டுடே லாஜிக் வீடியோ கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்கு போகலாம். ஏன் என்னோடய வியூஸ் டெலிகிராம் சேனல், அதாவது நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ப்ரைம் குரூப்பில் ஏன் ஷேர் பண்ணேன் அப்படின்ட்டு இப்போது நம்ம ஃப்ரீயாகவே இருக்கிற டெலிகிராம் சேனலும் சரி, நம்ம யூடியூப்லேயும் சரி ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. எப்போது மார்க்கெட்டு காலையில் ஓப்பன் ஆச்சு, ரைட்டுங்களா. எங்கே ஓப்பன் ஆச்சு, நம்மளுடைய மார்னிங் அப்டேட்டில் எங்கே சொல்லியிருந்தோம், நம்ம இங்கே ட்ரெண்ட் லைன் கட் ஆனால் பை எடுங்க. ஸோ இந்த அப்பர் சைடுங்களா மேலே 700 பிரேக் ஆனால் பையிங்கான வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுனா, இப்போ இங்கே டேரெக்டாக கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சு. எங்கே ஓப்பன் ஆகுது, இங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆன என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல பை இருக்கிறவங்களாம் ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா. ப்ராஃபிட் புக் பண்ணோன்னே டேரெக்டாக இங்கே செகண்ட் கேண்டில் கம்ப்ளீட் கவர் கொடுத்துச்சு. இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் செகண்ட் அந்த கம்ப்ளீட்டாக கவர் கொடுத்துச்சு. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் இங்கேருந்து ஏன் சார் பையிங் கொடுக்கல அப்படின்னா, இங்கே ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏன் கம்மியாக இருந்தது, இந்த பக்கம் 43,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஓகேங்களா. அது ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்குமாங்க, ஓகே. இதெல்லாம் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிக்கலாம். இது 43,000 ரெசிஸ்டன்ஸ் லெவல். சரி சார், 43 அதே எப்படி ரெசிஸ்டன்ஸ் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். சரி, அதையும் பார்த்துல வாங்க எப்படி சொல்கிறேன் ஏன் அப்படின்ற லெவல். இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணால் இங்கே தான் கனெக்ட் ஆகும், ஓகேங்களா. இது பாருங்கள், இங்கே ரெசிஸ்டன்ஸ் சைடு கனெக்ட் ஆகுது, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே கனெக்ட் ஆகுது. ஸோ ப்ரைஸ் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, ரைட்டுங்களா. சரி, ஓகே சார், ரிஜெக்ட் ஆன சான்ஸ் இருக்குது. எங்கேருந்து நம்ம சேலிங்கான வாய்ப்பை தேடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோயர் லோ க்ரியேட் பண்ணணும், ஓகே. நம்ம எடுத்தோடனே அடாதடியாக நம்ம இங்கேருந்து சேல் பண்ண முடியாது. நமக்கு ஒரு லோ க்ரியேட் ஆகணும், அகைன் அந்த லோ பிரேக் ஆகணும், அப்போ நம்ம சேலிங்கான வியூ எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த இடத்துல க்ரியேட் ஆகிட்டு எம் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு, நம்ம இந்த லெவல் டச் ஆகிடுச்சு. அதே ஒரு வேலை சினாரியோ சேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என் பேட்டர்ன் இந்த லோ க்ரியேட் ஆகிட்டு இந்த லோ க்ரியேட் ஆகாமல் கட் ஆகாமல் இங்கேருந்து வேலை அப்பர் சைட் மேலே 43,000 க்ளோஸ், அதாவது அபோவ் மேலே போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பையிங் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பையிங் நல்ல ஒரு சினாரியோ இருந்திருக்கும். ஆனால் பேட்டர்ன் அந்த மாதிரி க்ரியேட் ஆகலை, ஏன்னா வீக்னஸ் காமிக்குது. இங்கே செகண்ட் கேண்டில் பார்த்தா திரும்ப ரைட் கேண்டில் க்ளோசிங். ஸோ என்ன அப்போது செல்லிங். உங்களுக்கு அப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். எப்போது எத்தனை மணிக்கு, இது நம்ம ப்ரைம் குரூப்புங்களா, ரைட், ஓகே. இங்கே பாருங்கள் 11:33 வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு என்னென்ன வந்திருக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அது நம்ம இன்னும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் போட்டிருக்கேன், பார்த்துங்க. வாய்ஸ் மெசேஜ் ஒரு டைம் கேட்டுங்களா. பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்காக 42,700 லெவல் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். மேபி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியாது, இன்றைக்கி ஈவினிங் கூட ஆகலாம். முதல்ல 42,700 டச் பண்ணுறதுக்காக, ஓகே. இப்போ 11:44 அதுக்கு இந்த லெவலுக்கு அப்புறம் எங்கே ப்ரைஸ் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்க சொல்ல உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் த சிஸ்டம், எத்தனை மணி, 1:13 இங்கே பாருங்கள். இந்த இடத்துல ப்ரைஸு இங்கே எனக்கு கிட்டத்தட்ட சப்போர்ட் கிட்ட ப்ரைஸ் வந்துடுச்சு. இன்னொரு லெவலும் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. அதாவது எப்போது 12:27 ப்ரைஸ் இந்த இடத்துல இந்த மாதிரி ஆங்கிள் கீழே வரும். 1 மணிக்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய லெவல் பாட்டம் லெவல் டச் பண்ணிக்கிறது 12:27, ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு அங்கேருந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட்டம் ஆகுது, ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், லாஜிக் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா. இந்த இடத்துலேருந்து நம்ம ஏன் சேல் எடுத்தோம் அப்படின்னா, இங்கே ரெசிஸ்டன்ஸ் சரியா இங்கேருந்து எம் பேட்டர்ன் க்ரியேட் ஆச்சு, நம்ம சேல் எடுத்தோம். சரி, இங்கே ஏன் ப்ராஃபிட் புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இங்கே ஓப்பன் ஆச்சு, இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துக்க பாருங்கள். இதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ இதனால் 2 காரணத்துக்காக நம்ம இந்த இடத்துல போதும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். 42,700 கிட்ட வந்துச்சு அப்படின்னு டிசைட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ்,
ஓகேங்களா, சிம்பிள், வேறு எந்த லாஜிக்கும் கிடையாது, சிம்பிள் லாஜிக் தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வெபினார் நிறைய பேர் சார் இந்த குரூப்பில் நான் ஜாயின் பண்ணிக்கலாம் இருக்கேன் அப்படின்றவங்க ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே கற்றுக்கணுன்ற ஆள் இருக்கவங்க மட்டும் கற்றுங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கும் பாருங்கள். 45 days கோர்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும் எல்லாமே உங்களுக்கு நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிட்டுருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன வேணுமா இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இப்போ இன்றைக்கி காலையில் நம்ம அந்த ஜஸ்ட் அந்த வியூஸ் மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணிவிடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு உண்மையிலே கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா அது 3 மாதம் 4 மாதம் ஆகும். நம்ம இந்த 45 days 45 நாள் கற்றுட்டு 46வது நாள்லேருந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும் முடியாது. ஏன்னா 45 நாள் உங்களுடைய ஃபோக்கஸ் ஸ்டடி எப்படி இருக்குதுன்னு தெரியாது. உங்களுக்கு புரியறதுக்கு மேபி லேட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ திரும்பவும் சொல்கிறேன், அவசரப்பட்டு பிளாங்காக நம்ம இது பார்த்து காப்பி ட்ரேட் பண்ணலான்ற முடிவில் வராதிங்க. இது பார்த்து ட்ரேட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா, அது யார் வேணாலும் பண்ணிடலாம். அது லாஜிக் தெரியணும். அப்போ தான் உங்களால் பயம் இல்லாமல் இருக்க முடியும். சப்போஸ் இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு நீங்கள் புட் ஆப்ஷனோ இல்லை கீழே சேலிங் எடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்ன்ற உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கணும் இல்லைங்க. அந்த பயம் வரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. அந்த பயம் இல்லாமல் இருக்குன்னா உங்களுக்கு தெரியணும் ப்ரைஸ் எந்த இடத்துல நம்ம தோல்வி ஒத்துக்கலாம், நம்ம எதுவும் ப்ரைஸ் போகுன்ற விஷயம் தெரியணும் உங்களுக்கு. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.